அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2 ஜிகே ஃபுல் ரிவிஷனாக 150 கேள்விகள் தினமும் பாட்டு வரும். இந்த வீடியோ பதிவில் ஒரு 150 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகளில் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். வாங்க கேள்விகளை ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இந்திய ரிசர்வ் வங்கி கீழ்கண்டவற்றுள் எதனை கட்டுப்படுத்தி வந்தது? இந்திய ரிசர்வ் வங்கி கீழ்கண்டவற்றுள் எதனை கட்டுப்படுத்தி வந்தது? வைப்புகளுக்கான வட்டி விகிதம், வங்கி கடன்களுக்கான வட்டி விகிதம். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரி. இந்திய ரிசர்வ் வங்கி வைப்புகளுக்கான வட்டி விகிதத்தையும் வங்கி கடன்களுக்கான வட்டி விகிதத்தையும் கட்டுப்படுத்தி வருகிறது. சிந்து மக்கள் எந்த மரத்தை வழிபாட்டுக்குரியதாக வைத்திருந்ததாக அறியப்பட்டுள்ளது? சிந்து மக்கள் எந்த மரத்தை தெய்வமாக வழிபட்டனர்னு பார்த்தீங்கன்னா அரச மரத்தை வழிபாட்டுக்குரியதாக வைத்திருந்தனர். வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் எந்த நாள்? வெள்ளையனே வெளியேறு இது 1942 ஆகஸ்ட் 8ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது. ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்துத் தொடர் எத்தனை குறியீடுகளை கொண்டுள்ளது? ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்துத் தொடர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் 26 குறியீடுகளை கொண்டுள்ளதாக இருந்தது. யார் மேற்கொண்ட முயற்சியினால் ஜமீன்தாரர்களின் பகுதிகளைச் சேர்ந்த குத்தகைக்காரர்களின் நிலை குறித்து விசாரணை செய்ய விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டது? அது யார் மேற்கொண்ட முயற்சி? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டி பிரகாசம் அவர்கள் மேற்கொண்ட முயற்சியினால் தான் ஜமீன்தார்களின் பகுதிகளைச் சேர்ந்த குத்தகைக்காரர்களின் நிலை குறித்து விசாரணை செய்ய விசாரணை குழு அமைக்கப்பட்டது. ஹரப்பா நாகரிக பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள் எவற்றால் ஆனவை அல்ல? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதனோட பயனே தெரியாது. அது இரும்பால் ஆனவை கிடையாது. ராஜாஜி தலைமையிலான அமைச்சரவை மது விலக்கை பரிசோதனை முயற்சியாக எந்த இடத்தில் அறிமுகம் செய்தார்? இது நிறைய தடவை கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் அறிமுகம் செய்தார். ஹரப்பா நகரத்தில் செய்யப்பட்ட அணிகலன்கள் எந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன? ஹரப்பா நகரத்தில் செய்யப்பட்ட அணிகலன்கள் எந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. திருப்பூர் குமரன் என்று அழைக்கப்படும் OKSR குமாரசாமி தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தவாறு இறந்த தினம். திருப்பூர் குமரன் அவர்கள் இறந்த தினம் ஆப்ஷனில் 1932 ஜனவரி 11 இறந்தார். எந்த அமைப்பின் கணிப்பின்படி 2016 உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் அளவு 2251 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது? அது எந்த அமைப்பின் கணிப்பின்படி? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பன்னாட்டு பண நிதியம் அந்த அமைப்பின் கணிப்பின்படி தான் 2016 இந்தியாவின் உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் அளவு 2251 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி, இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி அவர்கள். உப்பு சத்தியாகிரக அணிவகுப்பு வேதாரண்யம் சென்றடைந்த பின்னர் ராஜாஜியின் தலைமையில் எத்தனை தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளினர்? அவருடன் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 12 தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளினர். இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு எது? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தான் இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பாக விளங்குகிறது. 1929 எங்கே கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் என்பதே இலக்கு என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? 1929 எங்கே கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் என்பது அது பார்த்தீங்கன்னா லாகூரில் நடந்த மாநாடு. சைமன் குழுவினை எதிர்த்து அரசியலமைப்பு சீர்திருத்தங்களை வடிவமைப்பதற்காக காங்கிரஸ் யார் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது? சைமன் குழுவினை எதிர்த்து அரசியலமைப்பு சீர்திருத்தங்களை வடிவமைப்பதற்காக காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது. மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறும் சரத்து எது? மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும்
குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறும் சரத்து பார்த்தீங்கன்னா சரத்து 77 ஆகும். சென்னையில் யார் தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு உருவாக்கப்பட்டது? சென்னையில் பார்த்தீங்கன்னா எஸ் சத்தியமூர்த்தி அவர்கள் தலைமையில் தான் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு உருவாக்கப்பட்டது. 1925 நவம்பர் 21 அன்று எங்கே நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி மாநாட்டில் பெரியார் சட்டசபையில் பிராமணர் அல்லாதோருக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். அந்த கோரிக்கையை காங்கிரஸ் மறுத்துருவாங்க. அது எங்கே நடைபெற்ற மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மாநாடாகும். நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் ஒத்திவைக்கவும் தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் மன்னிக்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு எது? நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவனின் தண்டனை குறைக்க ஒத்திவைக்க தண்டனையிலிருந்து விடுவிக்க மன்னிக்க, இது யாரோட குடியரசுத் தலைவருக்கு எந்த பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 72 தான் இதை பற்றி கூறுகிறது. சேரன் மாதேவி குருகுலத்தில் நடைபெற்ற சாதி பாகுபாடு பிரச்சனையை பெரியார் யாருடன் இணைந்து விமர்சித்தார்? சேரன் மாதேவி குருகுலத்தில் நடைபெற்ற சாதி பாகுபாடு பிரச்சனையை பெரியார் பார்த்தீங்கன்னா பி வரதராஜலுடன் இணைந்து விமர்சித்தார் என்பது சரி. நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவியை வகிப்பவர் யார்? இரண்டாவது உயர்ந்த பதவி எதுன்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் பதவியாகும். தமிழ்நாட்டில் எந்த நாள் மௌலானா சவுக்கத் அலி தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்துடன் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது? அதற்கு மௌலானா சவுக்கத் அலி தலைமையேற்பார். அப்போ தமிழ்நாட்டில் பொதுக்கூட்டத்துடன் கூடிய கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது. அது எந்த நாள்? ஆப்ஷனில் 1920 ஏப்ரல் 17 அன்று. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவரின் பணிகளை செய்பவர் யார்? அவர் யாருன்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆவார். பி தியாகராயர், டி.எம். நாயர், சி நடேசனார் ஆகியோர் தலைமையில் 30 பிராமணர் அல்லாதவர்கள் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடிய ஆண்டு எந்த ஆண்டு? விக்டோரியா பொது அரங்கில் கூடிய ஆண்டு 1916 நவம்பர் 20 அன்று கூடினர். எந்த ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு அன்னிபெசன்ட் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார்? அன்னிபெசன்ட் பார்த்தீங்கன்னா 1917 ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். வாஞ்சிநாதன் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் W.D. ஆஸ் என்பவரை மணியாச்சி ரயில் சந்திப்பில் சுட்டு கொன்ற ஆண்டு எந்த ஆண்டு? வாஞ்சிநாதன் தான் என்ன பண்ணுவார்? ஆசை மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டு கொன்ற ஆண்டு. ஆப்ஷனில் 1911 ஜூன் 17 ஆகும். மாநிலங்களவையின் சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு ஒரு வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை குறிப்பது எது? இது பார்த்தீங்கன்னா 2 சமநிலையில் இருக்கிறப்ப துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னா அதை முடிவு வாக்கு காஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சி இதற்கு சரியான ஒன்று. இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாட்டில் கலந்து கொண்டவர்களில் மொத்த பிரதிநிதிகளில் சென்னை மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் ஆவர்? இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு நடந்தது. அப்போ கலந்து கொண்ட சென்னை பிரதிநிதிகள் மொத்தம் எத்தனை பேர்? ஆப்ஷன்ல 362 பேர் கலந்து கொண்டனர். எந்த அவையின் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்? அது எந்த அவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவையின் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை தான் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்? பிரதமராக நியமிக்கிறார். கடைசி ஒன்று, மத்திய அமைச்சர்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளனர்? இதில் ராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள் அப்படின்னு பார்த்துருப்போம். அதில் எத்தனை வகைகள்? 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளனர் என்பது சரியான ஒன்று. இங்கு நடந்த மோதலில் கட்டபொம்மனின் அமைச்சர் சிவசுப்பிரமணியம் பிள்ளை பிடித்து வைக்கப்பட்டார். அது எங்கு நடைபெற்ற மோதல்? எங்கு நடந்த மோதல்னு பார்த்தீங்கன்னா கோலார்பட்டி என்பது சரியான விடை. திப்புவின் தூதுக்குழுவை நட்புறவுடன் நடத்திய பிரெஞ்சு அரசர் யார்? திப்பு ஒரு தூதுக்குழுவை அனுப்புறாரு. அதை நட்புறவுடன் நடத்திய பிரெஞ்சு அரசர் 16ஆம் லூயி ஆவார். தேர்தலுக்காக நாடு மக்கள் தொகையை பொறுத்து எவ்வாறு பிரிக்கப்படுகின்றன?
தேர்தலுக்காக நாடு மக்கள் தொகையை பொறுத்து எவ்வாறு பிரிக்கப்படுகின்றதுன்னு பார்த்தீங்கன்னா தொகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. திப்புவின் மகன்கள் முதலில் எங்கு சிறை வைக்கப்பட்டார்கள்? திப்புவின் மகன்கள் முதலில் சிறை வைக்கப்பட்ட இடம் வேலூர். அந்த வேலூர் புரட்சிக்கு பின்னர் தான் எங்கே அனுப்புவாங்கன்னா கல்கத்தாவிற்கு அனுப்பப்பட்டனர். விஜய ரகுநாத தொண்டைமான் எங்கு கட்டபொம்மனை பிடித்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார்? விஜய ரகுநாத தொண்டைமான் எங்கு கட்டபொம்மனை பிடித்து எந்த இடத்துல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா களப்பூர் காட்டிலிருந்து தான் கட்டபொம்மனை பிடித்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார். தேவைக்கு அதிகமாக மிகுதியான தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவது என்ன வேலையின்மை எனப்படுகிறது? தேவைக்கு அதிகமாக மிகுதியான தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மறைமுக வேலையின்மை என்று அழைக்கப்படுகிறது. மதுரையை சுற்றி வலிமை மிகுந்த ஒரு கோட்டையை எழுப்பிய நாயக்கர் யார்? மதுரையை சுற்றி வலிமை மிகுந்த ஒரு கோட்டையை எழுப்பிய நாயக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத நாயக்கர் ஆவார். பின் வருபவர்களுள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர் யார்? மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர் தான் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நெற்கட்டும் செவல் கோட்டை மீது திடீர் தாக்குதல் தொடுக்க யாருக்கு உத்தரவு வந்தது? நெற்கட்டும் செவல் கோட்டை மீது திடீர் தாக்குதல் தொடுக்க ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கர்னல் கெரானுக்கு உத்தரவு வந்தது. ஓர் இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலேயே இறந்து அவன் சன்னதிக்கும் கடனை விட்டு செல்கிறான் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன்ல அந்த கூற்றை கூறியவர் சர் மால்கம் டார்லிங் ஆவார். எந்த ஊர் திரும்ப தரப்படும் என்ற வாக்குறுதி மூலமாக பூலித்தேவர் திருவிதாங்கூரின் ஆட்சியாளரையும் தன் கூட்டமைப்பில் சேர்த்திருந்தார். அது எந்த ஊர் திரும்ப தரப்படும் என்ற வாக்குறுதி? அந்த ஊர் எதுன்னு ஆப்ஷன்ல பாருங்க. ஆப்ஷன்ல களக்காடு என்பது சரி. மக்களின் நலனுக்காக திட்டங்களையும் கொள்கைகளையும் வகுப்பவர் யார்? மக்களோட நலனுக்காக திட்டங்களையும் கொள்கைகளையும் வகுப்பவர் ஆப்ஷன்ல முதலமைச்சர் ஆவார். 1761 நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர் ஆகிய இடங்களில் இருந்த முக்கியமான கோட்டைகள் யாருடைய வசமாயின? 1761 நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர். ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா யாருடைய வசம்னா யூசுப் கான் வசம் ஆயின. மங்களூர் உடன்படிக்கை எந்த ஆண்டு கையெழுத்தானது? மங்களூர் உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1784 ஆண்டாகும். யூசுப் கான் துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஆங்கிலேயர்கள் இவரை தூக்கு தண்டனை விதித்தனர். அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1764 ஆண்டு. ஒருபுறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் மாறுவதை இரட்டை நஞ்சாக்கல் என குறிப்பிட்டவர் யார்? இரட்டை நஞ்சாக்கல் என குறிப்பிட்டவர் ஸ்மாச்சர் என்பது சரியான விடை. மருதநாயகம் பிள்ளை எங்கிருக்கும் போது இஸ்லாம் சமயத்தை தழுவினார்? யூசுப் கான் மருதநாயகம் பிள்ளை எங்கிருக்கும் போது இஸ்லாம் சமயத்தை தழுவினார்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி என்பது சரியான விடை. முதல் ஆங்கில மைசூர் போர் எந்த உடன்படிக்கை மூலம் முடிவுக்கு வந்தது? முதல் ஆங்கில மைசூர் போர் எந்த உடன்படிக்கை? ஆப்ஷன்ல சென்னை உடன்படிக்கை மூலம் முடிவுக்கு வந்தது. கோபால நாயக்கர் பாதுகாப்பில் வேலு நாச்சியார் எத்தனை ஆண்டு காலம் இருந்தார்? கோபால நாயக்கர் பாதுகாப்பில் வேலு நாச்சியார் பார்த்தீங்கன்னா 8 ஆண்டு காலங்கள் பாதுகாப்பில் இருந்தார். சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றிய நாச்சியார் யாருடைய துணையுடன் ராணியாக முடிசூட்டினார்? சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றிய வேலு நாச்சியார் யாருடைய துணையுடன் ராணியாக முடிசூடினார்? இதுல பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் துணையுடன். தேசிய ஊரக நல அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட NRHM ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு என்ன? தேசிய ஊரக நல அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஏப்ரல் 12, 2005 ஆண்டாகும். ஆங்கிலேயரின் சமரச உடன்பாட்டின்படி சிவகங்கை அரசரானவர் யார்? ஆங்கிலேயரின் சமரச உடன்பாட்டின்படி சிவகங்கை அரசரானவர் ஆப்ஷன்ல வேங்கன் பெரிய உடைய தேவர் என்பவராவார்.
ஜாக்சன் பணி நீக்கம் செய்யப்பட்டவுடன் புதிய கலெக்டராக நியமிக்கப்பட்டவர் யார்? புதிய கலெக்டராக நியமிக்கப்பட்டவர் லூசிங்டன் என்பவர் ஆவார். பதே ஹைதர் பகதூர் வீரமும் வெற்றியும் கொண்ட சிங்கம் என்ற பட்டத்தை பெற்றவர் யார்? பதே ஹைதர் பகதூர் வீரமும் வெற்றியும் கொண்ட சிங்கம் என பொருள் என்ற அந்த பட்டத்தை பெற்றவர் ஹைதர் அலி என்பது சரியான விடை. ஸ்லேட்டர் என்பவர் சில தென்னிந்திய கிராமங்கள் என்ற புத்தகத்தை வெளியிட்ட ஆண்டு எந்த ஆண்டு? சில தென்னிந்திய கிராமங்கள் என்ற புத்தகத்தை வெளியிட்ட ஆண்டு 1918ஆம் ஆண்டு. கட்டபொம்மனின் நிலையை பலப்படுத்துவதற்காக சென்ற சிவகிரி பாளையக்காரரின் மகன் யார்? கட்டபொம்மனின் நிலையை பலப்படுத்துவதற்காக சென்ற சிவகிரி பாளையக்காரரின் மகன் ஆப்ஷன்ல வீரபாண்டியன் என்பது சரியான ஒன்று. வேலு நாச்சியார் நோயுற்று இறந்த ஆண்டு எந்த ஆண்டு? வேலு நாச்சியார் அவர்கள் இறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1796ஆம் ஆண்டு இறந்தார். கட்டபொம்மனின் தாத்தா ஜெகவீர கட்டபொம்மன் யாருடைய காலத்தில் குறுநில மன்னராக இருந்தார்? கட்டபொம்மனின் தாத்தா ஜெகவீர கட்டபொம்மன் யாருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்னல் ஹெரான் காலத்தில் தான் குறுநில மன்னராக இருந்தார். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கலெக்டரை அதாவது ஜாக்சனை எங்கு சந்திக்க முடியும் என அறிவுறுத்தப்பட்டது? அவர் ஜாக்சனை சந்திக்க முடியும் என அறிவுறுத்தப்பட்ட இடம் ராமநாதபுரமாகும். கடைசி ஒன்று, கம்பெனி நிர்வாகத்திடம் கட்டபொம்மன் சரணடையும்படி அறிவிப்பு வெளியிட்டவர் யார்? கம்பெனி நிர்வாகத்திடம் கட்டபொம்மன் சரணடையும்படி அறிவிப்பு வெளியிட்டவர் எட்வர்ட் கிளைவ் என்பது சரியான விடை. பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் எவ்வாறு குறிப்பிட்டனர்? பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் ஆப்ஷன்ல பாருங்க எவ்வாறு குறிப்பிட்டனர்னு பார்த்தீங்கன்னா போலிகார் என்று அழைத்தனர். இந்திய அரசியலமைப்பில் மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி கூறும் சரத்துகள் யாவை? இந்திய அரசியலமைப்பில் மாநிலங்களுக்கான சீரான அமைப்பு பற்றி கூறும் சரத்துகள் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 152 முதல் 237 வரை மாநிலங்களுக்கான அரசியலமைப்பை பற்றி கூறும் சரத்தாகும். பாளையக்கார முறையை முதலில் அறிமுகம் செய்தவர் யார்? பாளையக்காரர் முறை அவர் காகதீய அரசர் பிரதாபருத்திரன் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா பாளையக்காரர் முறையை முதலில் அறிமுகம் செய்தவர். மாநில அரசின் நிர்வாக அமைப்புகளை வகைப்படுத்துக. மாநில அரசின் நிர்வாக அமைப்பு எப்படி இருக்கும்? ஆப்ஷன்ல ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சரவை இதை கொண்டிருக்கும். தமிழகத்தில் எத்தனை பாளையங்கள் இருந்ததாக நம்பப்படுகிறது? அந்த பாளையக்காரர் முறையில தமிழகத்தை பார்த்தீங்கன்னா 72 பாளையங்களாக பிரித்தனர். மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் சட்ட விதி என்ன? மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் சட்ட விதி ஆப்ஷன்ல 154வது விதியாகும். கிழக்கிந்திய கம்பெனிக்கும் பாளையக்காரர்களுக்கும் இடையே மோதல் போக்கை உருவாக்கிய காரணம் எது? கிழக்கிந்திய கம்பெனி பாளையக்காரர்களுக்கு இடையே எப்படி மோதல் போக்கு வந்ததுன்னா வரி வசூலித்தல் தொடர்பாகத்தான் மோதல் போக்கு ஏற்பட்டது. மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யார்? மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவராக இருப்பவர் ஆளுநர் அவர்கள். யாரை அடக்குமாறு கிழக்கிந்திய கம்பெனி கர்னல் ஹெரானை பணித்தது? கர்னல் ஹெரான் இவரைத்தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடக்க கிழக்கிந்திய கம்பெனி பணித்தது. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவரை. அவரை அடக்கத்தான் ஹெரான் பணிக்கப்பட்டார். ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை பற்றி கூறும் சரத்துக்கள் யாவை? ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதி என்னென்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 157 முதல் 158 வரை ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை பற்றி கூறும் சரத்துகளாகும். ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவு அளித்த மன்னர் யார்? புதுக்கோட்டை மன்னர், ராமநாதபுரம் மன்னர். இவங்க இருவருமே பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு ஆதரவு அளித்தவர்கள் ஆவார்கள். மாநில அரசு வழக்கறிஞரின் ஊதியத்தை நிர்ணயம் செய்பவர் யார்? மாநில அரசு வழக்கறிஞரின் ஊதியத்தை நிர்ணயம் செய்பவர் ஆளுநர் என்பது சரியான ஒன்று. களக்காட்டில் நடைபெற்ற போரில் தோற்கடிக்கப்பட்டவர் யார்? இதுல ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மாபூஸ்கான். இவர்தான் களக்காட்டு போரில் தோற்கடிக்கப்பட்டவர் ஆவார். எந்த ஆண்டில் உயர்நீதிமன்றங்கள் சென்னையில் தோற்றுவிக்கப்பட்டது?
உயர்நீதிமன்றங்கள் சென்னையில் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷனில் 1862 ஆண்டாகும். மருதநாயகம் மறைவுக்கு பின்னர் பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை எந்த ஆண்டு கைப்பற்றினார்? மருதநாயகம் மறைவுக்கு பின்னர் பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை கைப்பற்றிய ஆண்டு பார்த்தீங்கன்னா 1764 ஆண்டு, அதாவது யூசுப் கான். மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் சட்டப்பிரிவு என்ன? மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். அதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு ஆப்ஷன்ல 213வது சட்டப்பிரிவு ஆகும். ஒண்டி வீரன் என்பவர் யார்? இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதில் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பூலித்தேவரின் படைப்பிரிவுகள் ஒன்றனுக்கு தலைமை ஏற்று இருந்தவர் தான் ஒண்டி வீரன் ஆவார். ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு என்ன? ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுகிறார், அதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு 164ல் 1 என்பது சரியான விடை. வீரமங்கை வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எந்த ஆண்டு? அவங்க 1796 இறந்தாங்கன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். 1730 ஆண்டு வேலுநாச்சியார் பிறந்தார். சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகபட்சம் எவ்வளவு இருக்க வேண்டும்? சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகபட்சமாக ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 500க்குள் இருக்க வேண்டும் என்பது சரியான விடை. தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையின்படி அமைச்சர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அதில் 15% அமைச்சர்களாக முடியும்னு பார்த்தோம். தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையின்படி அமைச்சர்களின் எண்ணிக்கை ஆப்ஷனில் பாருங்க 36 வரை இருக்க முடியும். வேலு நாச்சியாருக்கும் அவர்தம் மகளான வெள்ளச்சி நாச்சியார் அவர்களுக்கும் ஆதரவளித்த மன்னர் யார்? வேலு நாச்சியாரின் மகள் தான் வெள்ளச்சி நாச்சியார். 8 ஆண்டுகள் இவங்க பாதுகாப்பில் இருந்தார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபால நாயக்கர் ஆவார். சட்டமன்றம் கலைக்கப்படும் பொழுது சபாநாயகர் தமது பதவியை ஆப்ஷன்ல பாருங்க, சட்டமன்றம் கலைக்கப்படும் பொழுது சபாநாயகர் தமது பதவியை இழக்க மாட்டார் என்பது சரியான ஒன்று. சட்ட மேலவையின் மறுபெயர் என்ன? சட்ட மேலவையின் மறுபெயர் விதான் பரிஷத். சட்ட மேலவையின் மறுபெயர் விதான் பரிஷத் என்பதாகும். ஊமைத்துறையும் கோபால நாயக்கரும் இணைந்து ஆங்கிலேயருக்கு எதிராக எங்கு போர் புரிந்தனர்? ஊமைத்துறையும் கோபால நாயக்கரும் இணைந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போர் புரிந்த இடம் ஆப்ஷன்ல ஆனைமலை என்ற இடத்தில் போர் புரிந்தனர். சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி விவரிக்கும் சட்டப்பிரிவு என்ன? நம்ம தமிழகத்துல சட்ட மேலவை நீக்கப்பட்டது எம்ஜிஆர் காலத்துல. சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா 169வது சட்டப்பிரிவு ஆகும். பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு பொதுவாக செயல்படும் உயர்நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது? பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு பொதுவாக செயல்படும் உயர்நீதிமன்றம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சண்டிகரில் அமைந்துள்ளது. கிழக்கிந்திய கம்பெனியுடன் ஆற்காடு நவாப் எந்த ஆண்டு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டார்? கிழக்கிந்திய கம்பெனியுடன் ஆற்காடு நவாப் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்ட ஆண்டு 1781 ஆண்டு. ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்திற்கும் தலைமை நீதிபதியை நியமனம் செய்ய அனுமதியளிக்கும் சட்டப்பிரிவு என்ன? உயர்நீதிமன்றம் ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்திற்கும் தலைமை நீதிபதியை நியமனம் செய்ய அனுமதியளிக்கும் சட்டப்பிரிவு 216 என்பது சரி. கடைசி ஒன்று. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜாக்சன் பிறவை எப்போது ராமநாதபுரத்தில் சந்தித்தார்? கட்டபொம்மன் ஜாக்சன் ஆட்சியர் ஜாக்சனை எப்போது ராமநாதபுரத்தில் சந்தித்தார்? ஆப்ஷன்ல 1798 ஆண்டு செப்டம்பர் 19 நாளன்று ஜாக்சனை சந்தித்தார் கட்டபொம்மன். உடையார் வம்சத்தினரின் தலைநகரம் மைசூரிலிருந்து எங்கு மாற்றப்பட்டது? உடையார் வம்சத்தினரின் தலைநகரம் மைசூரிலிருந்து எங்கு மாற்றப்பட்டது? உடையார் வம்சத்தினரின் தலைநகரம் பார்த்தீங்கன்னா மைசூரிலிருந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு மாற்றப்பட்டது. ஹைதர் ஆங்கிலேயருக்கு எதிராக யாருடன் கூட்டு சேர்ந்தார்? ஹைதர் அலி ஆங்கிலேயருக்கு எதிராக யாருடன் கூட்டு சேர்ந்தார்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்களுடன் கூட்டு சேர்ந்தார். நாடுகளை சுற்றுவேலி கொள்கை மூலம் அனுமதித்தவர் யார்? நாடுகளை சுற்றுவேலி கொள்கை மூலம் அனுமதித்தவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ்.
வட சர்க்கார் ஆங்கிலேயர் வசமானதை அங்கீகரிக்கும் உடன்படிக்கை எது? வட சர்க்கார்கள் ஆங்கிலேயர் வசமானதை அங்கீகரிக்கும் உடன்படிக்கை எந்த உடன்படிக்கை? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அலகாபாத் உடன்படிக்கை ஆகும். சென்னை அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க வந்தவாசி போரில் வெற்றி பெற்றவர் யார்? சென்னை அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க வந்தவாசி போரில் வெற்றி பெற்றவர் சர் அயர்குட். ஹைதரின் மகன் திப்பு சுல்தானால் தோற்கடிக்கப்பட்டு சிறைபிடிக்கப்பட்ட ஆங்கில படைத்தளபதி யார்? ஹைதரின் மகன் திப்பு சுல்தானால் தோற்கடிக்கப்பட்டு சிறைபிடிக்கப்பட்ட ஆங்கில படைத்தளபதி ஆப்ஷனில் கர்னல் பிரைத் ஒயிட் தான் ஹைதரின் மகன் திப்பு சுல்தானால் தோற்கடிக்கப்பட்டவர். கரூரையும் திண்டுக்கல்லையும் கைப்பற்றிய ஆங்கில படைத்தளபதி யார்? கரூரையும் திண்டுக்கல்லையும் கைப்பற்றிய ஆங்கில படைத்தளபதி கர்னல் லேங் என்பவராவார். முதல் ஆங்கிலேய மராத்திய போருக்கு பின் மராத்தியர் ஆங்கிலேயருடன் செய்து கொண்ட உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? முதல் ஆங்கிலேய மராத்திய போருக்கு பின்னர் மராத்தியர் ஆங்கிலேயருடன் செய்து கொண்ட உடன்படிக்கை ஆப்ஷனில் சால்பை உடன்படிக்கையாகும். ஸ்ரீரங்கப்பட்டினம் அருகே திப்பு தோற்கடித்த கவர்னர் ஜெனரல் யார்? ஸ்ரீரங்கப்பட்டினம் அருகே திப்புவால் தோற்கடிக்கப்பட்ட கவர்னர் ஜெனரல் கார்ன்வாலிஸ் என்பது சரி. மூன்றாம் மைசூர் போரின் போது தக்க தருணத்தில் ஆங்கிலேயருக்கு தேவையான பொருட்களை வழங்கியவர்கள் யாவர்? மூன்றாம் மைசூர் போரின் போது தக்க தருணத்தில் ஆங்கிலேயருக்கு தேவையான பொருட்களை வழங்கியவர்கள் ஆப்ஷனில் மராத்தியர் என்பது சரி. விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு அரச பிரதிநிதியாக மதுரைக்கு வந்தவர் யார்? விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு அரச பிரதிநிதியாக மதுரைக்கு வந்தவர் நாகம நாயக்கர் ஆவார். யாருடைய வழிகாட்டுதலின் கீழ் முன்னாள் பாண்டிய பேரரசின் அனைத்து சிற்றரசுகளும் வகைப்படுத்தப்பட்டு பாளையங்களாக மாற்றப்பட்டன? அது யாருடைய வழிகாட்டுதலின் படி? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அரியநாதர் அவருடைய வழிகாட்டுதலின் படிதான் முன்னாள் பாண்டிய பேரரசின் அனைத்து சிற்றரசுகளும் வகைப்படுத்தப்பட்டு பாளையங்களாக மாற்றப்பட்டன. எந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னர்களால் பாளையக்காரர் முறை பின்பற்றப்பட்டு வந்தது? எந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னர்கள்? ஆப்ஷன் பாருங்க. வாரங்கல் பகுதியை ஆட்சி செய்த மன்னர்களால் பாளையக்காரர் முறை பின்பற்றப்பட்டு வந்தது. மதுரை திருநெல்வேலி பகுதிகளில் நவாபின் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? மதுரை திருநெல்வேலி பகுதிகளில் நவாபின் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் மாபூஸ் கான் ஆவார். ஹைதர் அலியை தோற்கடித்து சோழவந்தானை கைப்பற்றியவர் யார்? ஹைதர் அலியை தோற்கடித்து சோழவந்தானை கைப்பற்றியவர் ஆப்ஷன்ல யூசுப் கான் என்பது சரி. ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களாக இன்று அறியப்படும் பகுதியை ஆட்சி புரிந்தவர்கள் யார்? ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களாக இன்று அறியப்படும் பகுதியை ஆட்சி புரிந்தவர்கள் ஆப்ஷன்ல சேதுபதி மன்னர்கள் ஆவார்கள். ஆங்கிலேயரை விரட்டிவிட்டு முண்டாக்களின் ஆட்சியை நிறுவ வந்த புனித தூதர் என தன்னை அழைத்து கொண்டவர் யார்? ஆங்கிலேயரை விரட்டிவிட்டு முண்டாக்களின் ஆட்சியை நிறுவ வந்த புனித தூதர் என்று தன்னை அழைத்து கொண்டவர் பிர்சா முண்டா ஆவார். ஜாக்சன் சந்திப்பின் போது கட்டபொம்மன் தரப்பில் கைது செய்யப்பட்டவர் யார்? ஜாக்சன் கட்டபொம்மன் சந்திப்பின் போது கைது செய்யப்பட்டவர் கட்டபொம்மனின் அமைச்சர் சிவசுப்பிரமணியம் பிள்ளையாவார். தஞ்சாவூரில் இருந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் யாருடைய படையில் சேர்ந்தனர்? தஞ்சாவூரில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் யாருடைய படையில் சேர்ந்தனர்? ஆப்ஷன்ல செபத்த தம்பி படையில் சேர்ந்தனர் என்பது சரி. சின்னமலையின் தீரன் சின்னமலை அவர்களின் இறுதிப் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? இறுதிப் போர் பார்த்தீங்கன்னா 1805ஆம் ஆண்டு நடைபெற்றது. வேலூர் கோட்டையில் ஏற்பட்ட புரட்சி முதலில் யாருக்கு தெரிவிக்கப்பட்டது? வேலூர் கோட்டையில் ஏற்பட்ட புரட்சி முதலில் பார்த்தீங்கன்னா கார்பரல் பியர்சி என்பவருக்கு தெரிவிக்கப்பட்டது. குத்தகை இல்லாத நிலங்களை வைத்திருப்போர் பற்றி விசாரிக்க இனாம் கமிஷனை எந்த அரசு அமைத்தது? குத்தகை இல்லாத நிலங்களை வைத்திருப்போர் பற்றி விசாரிக்க இனாம் கமிஷனை அமைத்த அரசு பம்பாய் அரசு ஆகும். கோல்களின் கிளர்ச்சி எந்த ஆண்டு நடைபெற்றது? கோல்களின் கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டுகள் 1831 முதல் 32 வரை.
சந்தால் கிளர்ச்சி எந்த ஆண்டு நடைபெற்றது? சந்தால் கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா 1855 முதல் 56ஆம் ஆண்டு வரை நடைபெற்றது. அதிகாரத்துக்கு உரிமை கோரும் அடையாளத்துக்கான ஆடை எந்த நிறத்தால் ஆனது? அதிகாரத்துக்கு உரிமை கோரும் அடையாளத்துக்கான ஆடை சிவப்பு நிறத்தால் ஆனது என்பது சரியான ஒன்று. முண்டாக்களின் கிளர்ச்சி எந்த காலகட்டத்தில் நடைபெற்றது? முண்டாக்களின் கிளர்ச்சி 1899 முதல் 1900ஆம் ஆண்டு வரை நடைபெற்றது. கிளர்ச்சியாளர்கள் யாரை பேரரசராக பிரகடனம் செய்தனர்? கிளர்ச்சியாளர்கள் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இரண்டாம் பகதூர் ஷாவை தான் பேரரசராக பிரகடனம் செய்தனர். கான்பூரில் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் யார்? கான்பூரில் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் நானா சாஹிப் என்பது சரி. நீல் எங்கு நடைபெற்ற தெருச்சண்டையில் சுட்டுக் கொல்லப்பட்டார்? ஆப்ஷன்ல நீல் லக்னோவில் நடைபெற்ற தெருச்சண்டையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இரண்டாம் பகதூர் ஷா எந்த நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டார்? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இரண்டாம் பகதூர் ஷா மியான்மர் நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டார். இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி தொழிற்சாலைகள் அமைந்திருக்கும் இடங்களில் என்ன ஏற்படுத்தப்படுகின்றன? இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி தொழிற்சாலைகள் அமைந்திருக்கும் இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பாளைய வாரியங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன. 1854ஆம் ஆண்டு வாக்கில் சந்தால் இனத்தவர் யாருடைய தலைமையின் கீழ் சமூக கொள்கைகளில் ஈடுபட்டனர்? 1854 சந்தால் இனத்தவர் யாருடைய தலைமையின் கீழ் சமூக கொள்கைகளில் ஈடுபட்டனர்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பீர் சிங் அவர்களின் தலைமையின் கீழ். தமிழ்நாட்டில் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது? 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டமாக உள்ளது நீலகிரி ஆகும். யாருடைய ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் நன்கு மேம்பட்ட நிலையில் செயல்பட்டு வந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன? அது யாருடைய ஆட்சி காலம்? அது பார்த்தீங்கன்னா சோழர்களின் ஆட்சி காலத்துல தான் உள்ளாட்சி அரசாங்கங்கள் நன்கு மேம்பட்ட நிலையில் இருந்தன. காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் கீழ்கண்டவற்றுள் எது? காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர் ஆகும். எந்த கிளர்ச்சியின் போது கிட்டத்தட்ட 15 முதல் 25,000 கிளர்ச்சியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர்? 15,000 முதல் 25,000 கிளர்ச்சிகள் எந்த கிளர்ச்சியின் போது படுகொலை செய்யப்பட்டனர்? எந்த கிளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா சாந்தல் கிளர்ச்சியாகும். முகலாயர் காலத்தில் மாகாணங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? முகலாயர் காலத்தில் மாகாணங்கள் பார்த்தீங்கன்னா பராக்னாஸ் என அழைக்கப்பட்டது. முண்டா இன மக்களின் விவசாய முறையின் பெயர் என்ன? இது நம்ம பார்த்துருப்போம். அவங்க குண்டக்கட்டி முறையில் முண்டா இன மக்கள் விவசாயம் செய்தனர். மக்கள் தொகை அடர்த்தி இயல் தேசிய சராசரி எவ்வளவு? 2011 கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை அடர்த்தி இயல் தேசிய சராசரி இந்திய அளவுல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல 382 பேர் ஆகும். கோல் கிளர்ச்சி யாருடைய தலைமையில் நடந்தது? கோல் கிளர்ச்சி யாருடைய தலைமையில்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பிந்த்ராய் தலைமையில் கோல் கிளர்ச்சி நடைபெற்றது. சுதந்திர இந்தியாவுக்கான காந்தி அரசியலமைப்பு தொடர்பான ஒரு திட்ட வரைபடத்தை தயாரித்தவர் யார்? சுதந்திர இந்தியாவுக்கான காந்தி அரசியலமைப்பு தொடர்பான ஒரு திட்ட வரைபடத்தை தயாரித்தவர் ஆப்ஷன்ல சர்மா நாராயணன் அவர்கள். கடவுளின் தூதர் என்று தன்னை அறிவித்துக் கொண்ட முண்டா இன தலைவர் யார்? கடவுளின் தூதர் என்று தன்னை அறிவித்துக் கொண்ட முண்டா இனத்தலைவர் பிர்சா முண்டா. கீழ்கண்டவற்றுள் எது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய துறைமுகம் கிடையாது? துறைமுகம் அல்ல. இதுல மிகப்பெரிய துறைமுகம் எது வராதுன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் துறைமுகம் மிகப்பெரிய துறைமுகம் கிடையாது. அரசு கிராம பஞ்சாயத்துக்களை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய அரசியலமைப்பில் அரசின் வழிகாட்டு நெறிமுறையில் எந்த விதி மூலம் ஏற்படுத்தப்பட்டது? ஒரு கிராம பஞ்சாயத்து ஏற்படுத்தப்பட கூறும் விதி என்ன? இதில் பார்த்தீங்கன்னா விதி 40 தான். அரசு கிராம பஞ்சாயத்துக்களை ஏற்படுத்த வழிவகை செய்கிறது. ஜார்க்கண்ட் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற பழங்குடியின கிளர்ச்சியின் பெயர் என்ன? ஜார்க்கண்ட் மற்றும் ஒரிசா பகுதியில் நடைபெற்ற பழங்குடியின கிளர்ச்சியின் பெயர்
கோல் கிளர்ச்சி என்பதாகும். சிவகாசி நகரத்திற்கு குட்டி ஜப்பான் என்று பெயர் சூட்டியவர் யார்? அவர் ஜவஹர்லால் நேரு தான் சிவகாசி நகரத்திற்கு குட்டி ஜப்பான் என்று பெயர் சூட்டினார். 1857ஆம் ஆண்டு பெருங்கழகம் எப்போது, எந்த நாள் துவங்கியது? பெருங்கழகம் துவங்கிய நாள் ஆப்ஷன்ல மார்ச் 29ஆம் நாள். பேஷ்வா மன்னர்களில் கடைசி பேஷ்வா மன்னர் யார்? பேஷ்வா மன்னர்களில் கடைசி பேஷ்வாவாக இருந்தவர் 2ஆம் பாஜிராவ் ஆவார். எந்த 5 ஆண்டு திட்டத்தில் கிராம பஞ்சாயத்து அமைப்பு ரீதியாக உயர்நிலைகள் உள்ள மக்கள் நிர்வாக அமைப்புகளுடன் இணைக்கப்பட வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டது? அது எந்த 5 ஆண்டு திட்டத்தில் கிராம பஞ்சாயத்து அமைப்பு ரீதியாக உயர்நிலைகளில் உள்ள மக்கள் நிர்வாக அமைப்புகளுடன் இணைக்கப்பட வேண்டும்? அது எந்த 5 ஆண்டு திட்டம்னு பார்த்தீங்கன்னா 2வது 5 ஆண்டு திட்ட காலமாகும். வகாபி கிளர்ச்சி குழுவில் முதல் தாக்குதல் புர்னியா நகரில் எப்போது நிகழ்த்தப்பட்டது? புர்னியா நகரில் வகாபி கிளர்ச்சியின் முதல் தாக்குதல் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 1831ஆம் ஆண்டு நவம்பர் 6ஆம் நாளன்று. வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகம் செய்தவர் யார்? வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகம் செய்தவர் டல்கௌசி பிரபு. கீழ்காணும் எந்த உலோகம் இந்தியாவிலேயே மதுரை மாவட்டத்தில் உள்ள கரடிக்குட்டம் என்னும் ஊரில் மட்டுமே கிடைக்கிறது? அது எந்த உலோகம்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மாலிப்டினம் என்னும் உலோகம் தான் மதுரை மாவட்டத்தில் உள்ள கரடிக்குட்டம் என்னும் ஊரில் கிடைக்கிறது. இண்டிகோ கிளர்ச்சி எந்த ஆண்டு தொடங்கியது? இண்டிகோ கிளர்ச்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1859ஆம் ஆண்டாகும். நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் யார்? நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் டூடு மியான் ஆவார். இந்திய அரசியலமைப்பில் பகுதி 9 கீழ்காணும் எந்த சட்ட பிரிவுகள் அமைந்துள்ளது? பகுதி 9 இந்திய அரசியல் அமைப்புல பகுதி 9 எந்த சட்டப்பிரிவுகள் அமைந்துள்ளது? ஆப்ஷன்ல சட்டப்பிரிவுகள் 243 முதல் 243 ஓ வரை என்பது சரியான விடை. பாளைய வாரியங்கள் சட்டம் எந்த ஆண்டு பிறப்பிக்கப்பட்டது? பாளைய வாரியங்கள் சட்டம் பிறப்பிக்கப்பட்ட ஆண்டு 1924ஆம் ஆண்டாகும். பராசி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? பராசி இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஹாஜி சரியத்துல்லா என்பது சரியான விடை. நகரமன்றத்தின் பணிகள் மற்றும் பொறுப்புகள் இந்திய அரசியலமைப்பில் எந்த அட்டவணையில் கூறப்பட்டுள்ளது? நகரமன்றத்தின் பணிகள் மற்றும் பொறுப்புகள் இந்திய அரசியலமைப்பில் எந்த அட்டவணைன்னு பாருங்க, 12வது அட்டவணையில் கூறப்பட்டுள்ளது. பிளாசி போருக்கு பின்னர் வங்காளத்தின் புதிய நவாப்பாக அறிவிக்கப்பட்டவர் யார்? பிளாசி போருக்கு பின்னர் வங்காளத்தின் புதிய நவாப்பாக அறிவிக்கப்பட்டவர் மீர் ஜாஃபர் ஆவார். ஆணையர் என்பவர் கீழ்கண்டவற்றில் எதன் தலைமை நிர்வாகி ஆவார்? ஆணையர் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநகராட்சி நிர்வாகத்தின் தலைமை நிர்வாகி தான் ஆணையர் ஆவார். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் ஆல்.